சரணமையப்பா அழுதமன இரக்கமே சரணமையப்பா. ஓம் சரணோம் சரணோம் முக்தி பாவகதி சாஸ்தாம் பரிபூரண முக்தி சக்தி அனுகிரக மகாயஜ்ஞரூபே சுழுமுன அனந்தமய சாஸ்தாம் சரணோம் சரணோம் சபரி சாஸ்தாம் சரணோம் நமோ நமஹ. ஆக மூணாவது ஸ்லோகம். இதுல சொன்னப்பட்டது பாவகதி. பாவகதி சாஸ்தாம். பாவம் அப்படிங்கிறது என்ன? முதல்ல சொல்லணும் முக்தி, அப்புறம் பக்தி. இந்த பாவகதி குருட்டு பக்தி இணைக்கும். குருட்டு பக்தின்றது உண்டு. தெய்வம் உண்டோ இல்லையோன்றத பார்க்காமே அதை நம்புறதுக்கு பேர் குருட்டு பக்தி. இந்த குருட்டு பக்தி யாரிடத்திலிருந்து வரணும்னு கேட்டா ஆசான் இடத்திலிருந்து வரணும். பாவகத்தின்னு அதுக்கு பேர். அப்படி ஒரு குருட்டு பக்தி இருக்குதா? எல்லார இடத்துலயும் இருக்குது. தாய் தந்தை அப்படின்னு குழந்தை நம்புது, அது குருட்டு பக்தி. யசோதரைக்கு கண்ணன் பிறக்காலே அவளிடத்துல வளர்ந்தது. பெருமாளே குருட்டு பக்தி சொல்றார், நீ தானடி எனக்கு தாய், இப்ப நமக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது, அம்மான்னு சொல்றது. அந்த அம்மான்னு சொல்றது குருட்டு பக்தி. அதை கேட்கிற தாய் பூரிச்சு போயிடுவா. என்னோட ஆத்துக்காரன் ரொம்ப நல்லவனாக்கும், என் மனைவி என்னை விட்டுட்டே சாப்பிடவே மாட்டான். இதெல்லாம் குருட்டு பக்தி. இந்த இறைவனிடத்துக்கு தேவையானது என்னன்னா குருட்டு பக்தி. அது பாவத்தினால வர்றது. பாவம்னா கதியை சுத்தம் பண்றது. கதிங்கிறது என்ன? கல். அந்த கல்லுக்குள்ள சிற்பத்தை கொண்டு வர்றது கதி. ஒரு கல்லை பார்த்தா ஸ்தபதிக்கு இதுல இது சிற்பம் தான் வரும், அதுக்கு பேர் கதி. பாவகதி எதுக்குள்ள அடங்கிறது? குருட்டு பக்திக்குள்ள அடங்கிறது. அம்மான்னு சொன்ன குழந்தைக்கு இது என்ன ஆகாரத்தை கொடுக்கறா தாய்? வளர்த்துண்டே வர்றா. வளர்த்துண்டே வந்தவொடனே அந்த பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்றா. அடுத்த ஒரு பெண் மனைவி ரூபத்தில் வரச்சே அந்த பக்கம் பாசம் திரும்புறது குருட்டு பக்தி. இந்த பாவகதியை உணர்றது எது? இதயமும் வயிறும். ஆன்மீகத்துக்கு உண்டான பாவகதி வேறு. சாப்பிட்டுட்டோன்னு நினைச்சா வயிறு ரொம்பமோ? வயிறு ரொம்பாது, அது பாவகதி ஆகாது. அது குருட்டு பக்தியிலையும் சேராது. யோகாசனம் பண்ணிட்டு குருட்டு பக்தியில இருந்தா 1/2 டீஸ்பூன் சாப்பாடு கூட சாப்பிட முடியாது ஒரு நாளைக்கு. பல வருஷம் ஜலம் மலம் போகாம, தீர்த்தம் குடிக்காம, தீர்த்தம்னா தண்ணி, உணவு உட்கொள்ளாம இருக்கிறதுக்கு பேரு பாவகதி. அது குருட்டு பக்தி வழியா வரணும். குருட்டு பக்தி இறைவனை நம்ம இடத்துல கொண்டு வந்து சேர்க்கும். ராமன் பாலத்தை கட்டிண்டு மேல வந்துட போறாருன்னு ராவணன் நினைச்சான். நம்பிக்கை வரலை. என்னமோ பாலம் கட்டுறானாமே ராமன், அது எப்படி கட்ட முடியும்? கல்லால கட்டுறாக. கல்லு எதில வச்சு கட்டுறாக? நீர்ல போடுறாங்க, அது மிதக்கிறதுன்னு சொன்னான். அந்த கல்லுல இருந்து ஒரு கல் சின்ன துண்டு எடுத்துட்டு வான்னு சொன்னார் ராவணன். அந்த துண்டை எடுத்துட்டு போய் கொடுத்தா, சின்ன கல், ஒரு தொட்டியில போட்ட உடனே அந்த கல் உள்ள போயிடுது. இந்த கல் மிதக்குமா மிதக்காதா? இதே கல் அவ போடுறா, எப்படி மிதக்கிறது? இப்போ பாவகதி குருட்டுத்தன்மையா ஆராயுது. யாரை வச்சு ஆராயுதுன்னா பகைவனை ஆராயுது, இறைவனை ஆராயுது. நம்ம இறைவனை ஆராய போறோம். அந்த வானரம் எல்லாம் என்ன சொல்லி போடுறது? ராமான்னு கல்ல சொல்லி போடுறது. இவனோ ராமனோட சம்சாரத்தை வச்சுட்டு இருக்கான். அசோகவனத்தில் இருக்குது. உடனே பார்த்தார், அந்த துண்டகல்ல எடு, சின்ன துண்டு, ராமான்னு சொல்லி போட்டான், எதிர்ந்தது. இப்ப பாவகதி பாருங்க, குருட்டு பக்தியை கொடுத்துருது. விரோதி இடத்துல பக்தி மலரணும். அசுரனுக்கு அந்த தன்மை கொடுக்கிறது. அந்த பாவகதி தான் இப்ப சொல்லக்கூடியது சரணம் சரணம். இதுதான் முக்தி கொடுக்கும். குருட்டு பக்தியில நிறைய ஆனந்தத்தை உண்டு பண்ணும். துன்மார்க்க புத்தியெல்லாம் போயிடுறது. பாவகதி சிறப்பாகிறது. வெறும் கல்லுக்குள்ள இறைவனை செதுக்குதல். ஒரு கல், அந்த கல்லுக்குள்ள ஒரு பெண்ணோட சிலை. அந்த சிலை சரியா தெரியல. அந்த சிலையை ஒருத்தர் தினம் பார்க்கிறார். ஆனா அதுல என்ன இருக்குதுன்னு தெரியுது? ஒரு பெண்ணோட இறை உருவம் இருக்குதுன்னு தெரியுது. அது எல்லான்னு ஆராயறது பாவகதி. இந்த உருவம் எப்படி இருக்கணும்னு பார்க்கறது குருட்டு பக்தி. யாரா இருந்தாலும் இன்னைக்கு வரலன்னா என்னோட பிராணத்தை விட்டுடுவேன், பிராணத்தை விட்டுடுற அளவுக்கு பாவகதி எடுத்துன்னு போய் குருட்டு பக்தியில் சேர்க்கும். பார்த்தார், சாயந்தரம் ஒரு
6 மணி ஆச்சு, அப்படியே இருண்டது. கத்தி எடுத்தார். என்னடியே நான் சொல்லிட்டு இருக்கிறேன், எங்கடி இருக்கிறேன் நீ? இதோ பார் நான் கத்தி எடுத்துட்டேன். கழுத்துல வச்ச உடனே அழகான ஒரு பொம்மை நாட்டி எழுந்து நடந்து வந்தா கல்லு. இதுதான் குருட்டு பக்தி பாவகதியனால வரக்கூடியது. இதுவரைக்கும் 24 வருஷமா கல்லுன்னு நினைச்சுட்டு இருந்தது. இன்னைக்கு ஒரு பொண்ணு அழகா வெளியில வந்தா. ஷாரட்ச ஒளி வெள்ளத்தோட ஒரு பொண்ணை அந்த கல்லுல இருந்து வெளியில வர்றதை பார்த்துட்டு மயங்க மூந்துட்டார். அடே கண்ணு எழுதுறா. கண்ணை திறந்து பார்த்தார். அம்மாடி, இத்தனை நாளா இந்த கல்லுல நீ தான் இருந்தியா? நான் தாண்டா மகனே இருந்தேன். என்னடா உனக்கு இப்படி ஒரு வருத்தம்? உஷர ஒரு அளவுக்கு ஏண்டா போனேன்? அந்த அம்மா அழுவுது. ஏய், இந்த மாதிரி இருக்கலாமோடா? என்னடா இது நியாயம்? உன்ன நான் 24 வருஷமா பாதுகாத்து வந்தனேடா. மாண்டுகோரேன்னு சொல்லி கத்திய கழுத்துக்கு வச்சுட்டையாடா. இதெல்லாம் காதல ஏறல விழுந்தவனுக்கு. குருட்டு பக்தி பாவகதியில சேர்ந்த உடனே ஒரு கேள்வி கேட்டாரு. நீ யாரு? நான் உங்க தாயிடா அப்படின்னா. என்னோட தாயா? அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. நான் மடியில படுத்துக்க மாட்டேன். எங்க அம்மா மடி மாதிரி உன்னோட மடி இல்லைன்றா. உன் பேரை சொல்லுன்னா. பேரை சொன்னா அது சொல்லிடுத்து காளின்னு விட்டுரும். பாவகதி பாருங்கோ. அதெல்லாம் என்ன ஏமாத்திர வேலை வச்சுக்காதே. மறுபடியும் அந்த கல்லுக்கு போடணும். சொன்ன பேச்சு கேட்டுன்னு அந்த கல்லுக்கு போயிடும். இந்த குருட்டு பக்தி அழுது கேக்குது. அம்மா வா வெளியே. அந்த அம்மா சொல்லிட்டு செல்லமா சொல்லிச்சு, போடா நான் வரமாட்டேன். குரல் கேட்கணும். அந்த குரலுக்கு தான் சரணம்னு பேரு. அது குரலை கொடுத்தது. மகனே, அம்மா நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன். என் தாய் விட நீ சக்தி. பாவகதி எப்படி ஆராயுது பாருங்க குருட்டு பக்தியில. இதெல்லாம் சரணத்துக்குள்ள அடங்கியிருக்குது. உள்ள போய் மறுபடியும் அம்பாளை வெளியே எடுத்துன்னு வர்றது சரணம். இதுதான் இந்த தத்துவார்த்த விசாரம்னு பேர் இதுக்கு. கேள்விகள் 1 to 1 பாயிண்ட் டு பாயிண்ட். இந்த குருட்டு பக்தி ஒரு மெக்கானிக்கை எடுத்துக்கோங்க. அவரோட தொழில் இரும்போடு சம்பந்தப்பட்டவா. அவளுக்கு அனுகிரகம் பண்றார் இந்த சாஸ்தா. எதிலிருந்து பண்றாருன்னா அந்த இரும்பு துண்டுக்குள்ள இருந்து பண்றாரு. அந்த இரும்பு துண்டு பாவகதி, அதுதான் சோறு போடுறது. அதுக்குள்ள ஒரு குருட்டு பக்தி வருது. எல்லாரிடத்துல பாவகதியை உண்டு பண்றது இந்த சரணம். நீருக்கடியில போய் கப்பல்ல வேலை செய்யற மெக்கானிக். பிராணத்தோட வாயு வெளியில உள்ளேயும் வேற வேற இருக்கும். நீருக்கு அடியில ஒரு மாதிரி சக்தி, நீருக்கு மேல ஒரு சக்தி. ஏன்னா காற்று வந்து உப்ப சார்ந்து வரும் கடல்ல இருக்கிறவாளுக்கு. அப்ப அந்த பிராணத்துக்குள்ள பாவகதியா இருக்கக்கூடிய சரணம். 6 மாசம் வெளியில, 6 மாசம் உள்ள கப்பலுக்குள்ள. அதுல கீழ்நிலை தொழிலாளி இருக்கிறாங்க பாருங்க, அவங்களிடத்துல போறாங்க. அவங்களிடத்துல போய் இந்த பிராணனை வந்து பரிபூரணமாக்குதல். குருட்டு பக்தியால வந்து ஆனந்தம். குருட்டு பக்தியில ஆனந்தம் வரும். ஐயோ, வந்த பொண்ணு வேறு வேலை சாப்பிடாது போயிடுது. அந்த பொண்ணுக்கு இவங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. அந்த பொண்ணு ஒரு 10 நிமிஷமா இருந்தா நன்னா இருக்குமே. அந்த பொண்ணு என்ன நினைச்சது? ஐயோ, இவர் சாப்பிடாது வந்துட்டாரு, இது என்ன நினைக்கிறது? இப்படி எல்லாம் கஷ்டப்படுறாருன்னு நினைக்கிறாளே. இதுக்கு குருட்டு பக்தி 2 பக்கமும் வேலை செய்யும். அவளுக்கும் பொண்ணோ தகப்பனார் உறவே இருக்காது. தகப்பனார் உறவை விட விசேஷமான உறவு இந்த குருட்டு பக்தியினால வருது. இந்த தொடர்பு அடுத்த பிறப்புக்கு வரும். 10 மாசம் சுமந்து பெத்துக்கிறது ஆனந்தம் இல்லை, அது கூட வராது. அது பிராணனை வந்து பரிபூரணமாக்குதல். இந்த பிராணனை பரிபூரணமாக்குதல் அப்படிங்கிறது என்ன? பிரணயாமம். இதுதான் பிரணயாமம் சொல்றாலே யோக சாஸ்திரத்திலே திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லியிருக்கிறார். அந்த திருமூலர் திருமந்திரத்தில் 4 வரி இதுன்னு சொல்றது. ஒரு மாடு இறந்துடுத்து, ஒரு மாடு அம்மான்னு கத்து. இதுதான் சரணம். எங்கெங்க இருக்கிறாரு பாருங்க. ஒரு நாய் வந்து ரொட்டி துண்டை எடுத்துட்டு போடுத்து. அந்த ரொட்டி துண்டு பின்னாலேயே இன்னொரு ரொட்டி துண்டை எடுத்துட்டு அந்த நாயை விரட்டிட்டு ஓடினார். அவருக்கு பைத்தியமும் சொன்னான். அவருக்கு பைத்தியம் இல்லை, பின்னால இவரை தேர்த்தின்னு ஓடின ஆளுக்கு பைத்தியம். சிவா விஷ்ணு ஒன்னா தரிசனம் கொடுத்தாங்கன்னா ஒரே ஒரு ரொட்டி பருக்கை எத்தனை ஆனந்தமயமான பரிபூரண பிராணசக்தி இருக்குது பாருங்க. இதை அனுபவிக்கிறது எந்த ஆளுன்னு கேட்டா மனுஷன்தான். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து அந்த மனசை பறி கொடுக்கிறாளே. உயிர் உடல் பஞ்சபூதங்கள் அப்படியே சாய்ச்சிடுவார். இப்படித்தான் வரக்கூடியது குருட்டு பக்தி.
ஆழ்கடல்ல 6 மாசத்துக்கு ஒரு முறை வெளியில வரணும், கப்பலை ஷீர் பண்ணணும். அதுக்கு மெக்கானிக் அந்த இடத்துல இந்த சரணம் போய் சேர்றது. அவன் பிடிக்கக்கூடிய டூல்ஸ் அதுக்குள்ளெல்லாம் யார் இருக்கிறது? இவாளுக்குத்தான் இந்த சரணம் படியேற்றி கொண்டு போய் ஒண்ணுமே தெரியாத சாமியே சரணம் ஐயப்பான்னு சொன்னா இவ்வளவு வேலை நடக்குது. இந்த குருட்டு பக்தியை எப்படி வாங்குறாருன்னு பாருங்கோ. மகர மகாயஜ்ஞ ரூபம், மகர மகாயஜ்ஞ ரூபி. மகரம் அப்படின்னா என்ன? இருக்கிற மீன்லேயே ஒசத்தியான சுறாமீன். சுறாமீன் புட்டத்துன்னா பித்தம் தெளியும். குழந்தை பிறக்கிறத போது ஜன்னி வந்தா போகும். அந்த மகரமன்னா அப்படி என்ன அர்த்தம்? நீ பிறந்தது எங்கே? உன்னோட பிறப்பை சொல்றது. எங்கெங்க நீ பிறந்திருக்கிற, எப்ப பிறந்திருக்கிறேன்னு சொல்றது மகரம். என்னென்ன பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்றது மகரம். மகரத்துக்கு இன்னொரு தமிழ் வார்த்தை தை. யஜ்ஞம்னு சொல்றா. யஜ்ஞம்னா என்ன? சூரியனோட கதிர்கள் சுபவேளைக்கு திரும்புறது. புண்ணிய காலம்னு பேர். புண்ணிய காலம் தை மாசம் 1ஆம் தேதி. மகா யஜ்ஞம் என்னைக்கு ஆரம்பம்? தை மாசம் 1ஆம் தேதி. மகர ஜோதின்னு சொல்லுவா. மகர ஜோதின்னா என்ன பொருள்? குருட்டு பக்தியில இறைவனை ஜோதி வடிவமா நேருக்கு நேரா 1 பார்க்கறது தான் மகர ஜோதி. எல்லாருக்கும் ஏகாந்தமா ஜோதியா கொடுக்கிறார். எங்கெங்கிறது பாவகதி, குருட்டு பக்தி, பிராணன் சீர்படுதல், பரிபூர்ண சக்தி பிராணனுக்கு அளித்தல், அது சக்தியாக்குதல். மகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய கதிர்கள் வெளியாக்கி ஐயப்பனை மகாயஜ்ஞ ரூபமா தரிசித்தல். இப்ப வேண்டுதல் நடக்குமா நடக்காதா பாருங்க. ஆன்மீகத்துக்குள்ள இருக்கிற ரகசியங்கள் இது. ஒரு ஆண் கடைப்பிடிச்சா அந்த வீட்டில் பொம்மநாட்டிக்கு எல்லா விஷயம் வருது. ஏன்னா அந்த பலன் அந்த உடல் வழியா வெளியில வருது. அப்ப கூட பலன் நேரம் ஆத்துக்காரனுக்கு வரலிங்கோ, அந்த ஆத்து கிரகஸ்தில் இருக்கிற மகாலட்சுமிக்கு தான் வருது. மகாலட்சுமி அது அதுவும் வழியா தான் வாரோணும். இப்படி இந்த சரணத்துக்கு இந்த இருக்கு. இந்த மகாயஜ்ஞம் என்ன பண்ணுது பாருங்க. உப்பு காற்றால பாதிக்கப்பட்ட நோயை தீக்குது. சில இடங்கள்ல உடல்ல அழுக்கான துர்நாற்றமான அழுக்கு சேரும், அது விலகுது. கண்ணுக்கு மேல இமை இருக்கும், அதில் சனி பேனன்னு ஒன்று வரும், அது கண்ணுக்கே தெரியாது. நலமகாராஜுக்கு இதுதான் பிடிச்சதான். புருவத்துக்குள்ள இருக்கும். இந்த விரல் இருக்குது பாருங்கோ, இதுல ஒரு முடி இருக்கும், அந்த முடியோடையே வளரும் அந்த பெயின். அது ஒரு முறை பிடிச்சதுன்னா 7.5 வருஷம் ஆகும் போறதுக்கு. சிலருக்கு 19 வருஷம் ஆகும். அது வந்துட்டு போயிட்டா அவ தனவான் ஆயிடுவா. அந்த மாதிரி குறைகளெல்லாம் இந்த மகாயஜ்ஞ ரூபத்தில் இருக்கக்கூடிய பாவகதியான குருட்டு பக்தியா வரக்கூடிய சரணத்திலிருந்து சரி பண்றார். சுழுமனா அனந்தமய சாஸ்திரம். நீ வெளியே தேட வேண்டியதில்லை, மலையில தேட வேண்டியதில்லை, மகர மாசத்தில் வரக்கூடிய ஜோதியில தேட வேண்டியதில்லை. அதெல்லாம் கூட வர்றேன், அது ஒரு நாளைக்கு வர்றேன். சுழுமனா அனந்தமய ரூபமா உன்னோட உடலுக்குள்ள இருக்கேன். யார் யாருக்கு எது எது இஷ்ட தேவதையோ அந்த இஷ்ட தேவதையை சுழுமனை விரிவாக்கத்தினால இடது மூக்கு வலது மூக்கு இடை பிங்களை சுழுமனான்னு சொல்றோம். இந்த காற்றோட ஓட்டம் எங்க போய் தாக்குது? குதத்துல போய் தாக்குது. அது நேரா புருவ மத்திக்கு தாக்குது. இப்படி எல்லாம் பிரியுது. இது சுழுமனான்னு பேரு. இது யோக சாஸ்திரத்து வழியா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு குருவோட ஆசீர்வாதம் கிடைச்சா இத்தனை வழிகள் கிடைச்சிடும். இந்த சரணம்னு சொல்லிட்டா மகாகுண்டலினி சக்தி சுழுமுனா ஆதாரம் அனந்தமயமா காட்சி கொடுக்கும். இது காட்சி கொடுக்கறதுனால என்ன பலன்? தெய்வமே ஐயப்பனே வான்னு யாராவது கட்டி பிடிச்சுப்பாடா? யாரும் கட்டி பிடிச்ச மாட்டான். நீ அப்புறம் கட்டிப்பிடி மாமா. நோக்கு குழந்தை இல்லை, அது பிறக்குமா? பிறக்கும். சம்சாரம் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். காரு வாங்குவளா? காரு வாங்குவள். 2-3 பங்களா வருமா? எல்லாம் வரும். எல்லாம் வரும்னு வந்தவொடனே எல்லாத்தையும் மறந்துட்டே போறது ஐயப்பன். இந்த இத்தனை காட்சிகள் கிடைச்சதுக்கு அப்புறம் இத்தனை பலன்கள் வருது. அதுக்கு சுழுமுனா அனந்தமயம்னு பேர். இது சாதாரண லௌகீக வாழ்க்கை. ஐயப்பன் வாழ்ந்தது ஒரு காலம்,
அங்கங்கே போய் சண்டை போட்டது ஒரு காலம், வாவரோட இருந்த காலம் ஒன்றும், அவரை நண்பனா ஆக்கிக்கின்ற காலம் ஒன்றும், ஜாதி சமயமில்லே சொன்ன காலம் ஒன்றும். இந்த சுழுமுனா அனந்தமய காலத்திலே அந்த இடம் கூற்று எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்கறது தான் அனந்தமயம். அவர் பிறந்தது எந்த மாதிரி பிறந்து, பந்தள மகாராஜா கையில் தூக்கும் போது எந்த ஆனந்தம் அவர் அனுபவிச்சிருப்பாரு, அந்த ஆனந்தத்தை மனிதன் அனுபவிக்கிறது சுழுமுனா அனந்தமயம். எந்த யோகம் பண்ண வேண்டியதில்லை, பிரணயாமம் பண்ண வேண்டியதில்லை. சரணம்னு சொன்னால் 18 படிக்கு ஏற்றிட்டு போயிடுறார், அதுக்கு உண்டான பலனை கொடுத்துட்றார். கொடுத்தது மட்டும் இல்லாத போனானோ என்னமோ இருடு நினைச்சுண்டு அவனோட ஆத்துக்கு இவர் தேடி போயிடுறார். அப்படி தேடி போனாதான் அவன் வேண்டின்றதெல்லாம் நடக்கும். இந்த சரணம் சுழுமுனா அனந்தம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சாஸ்தான் இதுக்கு பேர். அதாவது லௌகீக பலனை விட்டுட்டோ இறைவனை அனுபவிக்கக்கூடிய சரணம். அப்படியே நின்றுடுறாரு உடம்புல. அப்ப என்ன வருதுன்னா கர்மம் சீராகுது, இந்த கண் காது மூக்கு வாய் மழை ஜல ஓட்டை சீராகுது. அதுக்கு ஞானம் பிறக்குது. ஞானம் பிறந்தா என்ன பண்ணுதுன்னு கேட்டா தர்மத்தில் மனம் நிற்குது. நம்ம கொண்டு நம்ம வழியே நம்மளை திருத்திக்கிறது தான் சந்நியாசம். அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டத்தை உற்பத்தி பண்ணி கொடுக்கறது சாஸ்திரம். எத்தனை எளிய மக்களை காப்பாற்ற பாருங்க. இந்த குருட்டு பக்தின்னு இதுக்கு பேர். உடனே 2 கண்ணு தெரியாத போயிடுமான்னு நினைக்கக்கூடாது. தெரிகிற கண்ணு சத்தை இன்னும் நல்லா தெரியும்னு பொருள். இதுக்கு குருட்டு பக்தி. ஒரு சரணத்துக்குள்ள சந்நியாசம் வருதுங்கோ. எல்லாரையும் தன் மக்களா பார்க்கக்கூடிய மனோநிலை வருது. ஒரு எறும்புக்கு கூட பார்த்தா அதுக்குள்ள ஒரு ஜீவம் இருக்கு. மழையினருக்குள்ள எத்தனை தத்துவம் இருக்குது பாருங்க. எல்லா விதமான உரம் மழை நீருக்குள்ள இருக்குது. ஒரு தாவரத்தை எடுத்துக்கோங்க, எல்லாமே இருக்குது. இத்தனை ஆனந்தத்தை அறிவுக்குள்ள 6வது அறிவுக்குள்ள எட்டா மாதிரி செய்யக்கூடிய சரணம் ஒன்றும் இல்லை. சபரி சாஸ்தா சரணோம் நமோ நமஹான்னு சொல்லிட்டா இவ்வளவு வந்துடுது. கார்த்திகை மார்கழி தை மாதம் 1ஆம் தேதியோடு இதை விட்டுருவா. அப்புறம் மறுபடியும் மாலை போட்டுற வரைக்கும் அவர் காத்துட்டு இருக்கணும். யாரு மனுஷன் எவ்வளோ கெட்டிக்காரன் பாருங்க. இவர் மாலை போட்டுன்ற அன்னைக்கு அவர் ஓடி ஆகணும். வந்துட்டேன்டா. அவருக்கு ஆனந்தம். யாருக்கு ஆனந்தம்? சாஸ்தாவுக்கு. அதனால சுழுமுனா அனந்தம். சுழுமுனா அனந்தமய சாஸ்தாம் சரணோம் சரணோம். அதாவது என்ன கொடுக்குறாருன்னா சந்நியாசத்தை மறைமுகமாக கொடுக்கக்கூடிய குருட்டு பக்தி இதில் இருக்குது. இத்தனையும் கொடுத்து இதில் இருக்கக்கூடிய கவனத்தை மறைச்சி அவருக்கு மேலே ஆனந்தமயமான நினைவு வச்சு அந்த நினைவுல அவர் நிற்கிறார். யார் நிற்கிறாரு? நமக்கு தான் மறந்து போகணுமோ இன்னும். அடுத்த தை வந்தால் தான் கவனம் வரும். தை வந்துடுறதோ, அப்போ முன்னால் மார்கழி, அதுக்கு முன்னால் கார்த்திகை, அதுக்கு முன்னால் ஐப்பசி, அலாட்டாவாங்க. அவர் நம்ம கூடயே இருந்துட்டு இருக்கார். இத்தனை வேலையும் செய்யக்கூடிய ஒரு மகா தத்துவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம். ஆனால்தான் இதுக்கு மட்டும் சரணம்னு சொல்லியிருக்கிறார். சரணம்னு சொன்னது இதுதான். சந்நியாசத்தை குருட்டு பக்தி வழியா கொடுப்பார். இந்த சாஸ்வதமான தெய்வம் சாஸ்தா. சரணோம் சரணோம் சபரி சாஸ்தாம் சரணோம் நமோ நமஹா. நம்ம தான் சரணம் சொல்றோம்னு நினைக்காதீங்க. இந்த சுழுமுனையில் அனந்தமயம் ஆயிட்டோம்னா அவரும் நம்மளோட சேர்ந்து சரணம் சொல்லணும். அவர் சரணம் சொல்லச்ச அவர் டீச்சரா ஸ்டூடெண்ட்டான்னு பாருங்க. பிளாக் போர்டில் டீச்சர் கற்றுக் கொடுக்குறான், பசங்கள்லாம் கற்றுக்குது. நான் சொல்கிற மாதிரியே சொல்லுங்க, அகர முதல எழுத்தெல்லாம் நான் உங்களோடையே சொல்லணும்னு சொல்லுங்க. இதுக்கு பேர் சரணம். ஐயப்பன் கூட உடனிருந்து நம்ம கூடவே இருந்து சரணம் சொல்கிறாளோ இல்லையோ, அதுக்குத்தான் சாஸ்வதம்னு பேர். அது குருட்டு பக்தியில் வருது. கண்ணு மூடின்னு நம்புற பக்தி. என்னென்ன நோய்கள் இருக்குதோ எல்லாத்தையும் சரி பண்ணிடுது. ஆயுசை விருத்தி பண்ணுறது, சந்தோஷத்தை கொடுக்குது. எவ்வளோ பேர் சந்தோஷம் இல்லாத இருக்கிறான். அவளே பேசிட்டு எத்தனை பேர் இருக்கிறா. ஒருத்தர் பேசினா கூட காதே கொடுக்காது எழுதிட்டு இருக்கிறவா எத்தனை பேர் இருக்கிறா. நம்ம என்ன பண்ணாது? அந்த சந்தோஷத்தை மறுபடியும் குறிஞ்சு எழுதுனா என்ன பிரயோஜனம்? எல்லாரோடும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறனால, எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது கஷ்டங்க. எல்லாரோடையும் ஒருத்தர் வந்தால் கொஞ்ச நேரத்தில் பகையாக்கிடுவார். இந்த ஜகுனி பாருங்க, 2 பக்கமும் பகையாக்கி விட்டார். அது யாரோனாலும் பண்ணுவான். இப்போ என்ன விட்டாவே நான் பண்ணிவிடுவேனுங்க. தெய்வத்தையே நம்பாத மாதிரி பண்ணி விட்டானுங்க.
இந்த மாதிரி இடத்துல இருந்து தப்பிக்க செய்யறது இந்த சரணம். தெய்வத் மேல நம்பிக்கை, மற்றவங்களோட உறவு, மற்றவங்களோட நம்பிக்கை, 4 வேதங்களோட சாரம் தெரியுது. நம்ம எப்ப பிறந்திருக்கிறோம், இந்த பஞ்சபூதங்கள் எத்தனை முறை பிறந்ததுன்னு தெரியுது. அப்ப நம்ம என்னென்ன ஆன்மீகத்துக்கு விரோதமான செயல்கள் செஞ்சிருக்கிறோம் அது கூட தெரியுது. எத்தனை பெண்கள் மேல ஆசைப்பட்டிருக்கிறோம், எத்தனை முறை குடும்பம் நடத்திருக்கிறோம், எம்பிட்டு குழந்தைங்க பிறந்திருக்குது அப்படிங்கிறதும் தெரியுது. இதெல்லாம் தெரிஞ்சாதான் ஆன்மீகத்துக்கு மலரும். மனைவி எவ்வளவு இன்பத்தை கொடுத்துருக்கிறா, இறந்த பின்னாலே மனைவி நம்மளையே நினைச்சுட்டு இருக்கிறா, இதெல்லாம் இந்த சரணத்துல தெரியுது. அடுத்தது எல்லா சௌபாகியத்தோட வாழ்ந்திருக்கிறோம். போன ஜென்மத்துல ஒரு ராஜாவா வாழ்ந்திருக்கிறோம், இந்த ஜென்மத்துல அந்த செல்வத்தை அனுபவிக்கிறோம், அடுத்த ஜென்மத்துல ஆன்மீகத்துக்கு கட்டாயமா போறோம். இப்படிங்கிற ஒரு அனுபந்தமெல்லாம் இது கொடுக்குது. இந்த சரணத்துக்கு குருட்டு பக்தியோட சாயல் உண்டு. கல்லுக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனே மூர்த்தம்னு பேரு, அப்படி வெளியாயிட்டு வர்ற சக்தி. அதுக்கு என்ன உருவம், அதுக்கு என்ன உருவம் இல்லை, உருவமா உருவம் இல்லையா, அருவமா உருவமா, மறுபடியும் உருவமா. ஜலம் ஃப்ரேசர்ல வைக்கிறீங்க, ஐஸ் கட்டி, அப்ப நீங்க அது ஜலம்னு சொல்லுவா, ஐஸ் கட்டின்னு சொல்லுவேள். அந்த ஐஸை விளைய வைக்கிறீங்க, மறுபடியும் ஜலம். அருவம் உருவம் உருவம். அதனால சாமி உங்களை தூக்கி ஐஸ் போட்டியில் வைக்கலாமா, அப்படி வைக்கப்படாதுங்க, சொல்ல முடியாது, வச்சாலும் வச்சுடுவா, ஐஸா தான் எழுந்து வெளியில வரணும். இதெல்லாம் ஆனந்தமயமான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியது இந்த சரணம். சரணம் சரணம் சபரி சாஸ்தாம் சரணம். அந்த மலை, அந்த மலையை சார்ந்த விஷயம், அந்த மலையில எதிரொலிச்சு இந்த சரணம் ரிட்டன் வருது. இப்போ நீங்கள் ஏதோ விளையாட்டா இங்கே சொல்லிட்டு இருக்கோம், இது விளையாட்டுன்னு நினச்சி சொன்னா கூட இந்த சரணம் அங்கே போயிட்டு அதை கரெக்ட் லைன் பண்ணி, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு லைன் பண்ணி, அந்த அம்மா சபரிக்கிட்ட எடுத்துட்டு போய், அந்த சபரி அம்மா அந்த 18 படியை தாண்டி கொண்டு போய் இந்த சரணத்தை சொல்லி கேட்டு எதிரொலிச்சு நம்ம ஆத்துக்கு வருது. குருட்டு பக்திக்கு இத்தனை தத்துவம். தெய்வத்தை நினைக்க முடியாத விஷயத்தை நினைக்க செய்யுது. சூன்யத்தினால வந்த கோளாறுகள் நீங்குது, சாபத்தினால வந்த கோளாறுகள் நீங்குது. சாபம் கொடுப்பா, அதனால்தான் ஒரு பல்லு நல்ல பல்லு, ஒரு சில பல்ல கெட்ட பல்லு, அதெல்லாம் சரியாகுது. ஒரு வீட்டில் கிரகஸ்தல கல்யாணமே ஆகாது, அழகழகா பசங்க இருக்கும், ஆணும் பொண்ணும், நிறைய படிச்சிருப்பா, இந்த மாதிரி இடஞ்செல்லாம் குறுக்கல வரும். அவளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகலைன்னா, கோத்திரம் தெரியலன்னா, இது முன்னோர்கள் சாபம், அது விலகுது. 4 வேதம் தெரியுது, ஆயுளுக்குண்டான விருத்தி நோயை கம்மி பண்ணுது. அடுத்தவருக்கு தர்மம் பண்ற அளவுக்கு செல்வம் வருது. பலனை எதிர்பார்க்காத பண்றது தர்மம். கர்ணனுக்கு தாய் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தர்மம் பண்ணாராம். சாகரம் போது கண்ணன் சொன்னாராம், நீ பண்ணது தர்மம் இல்லை, உன் தாய் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த உடுப்பை எல்லார் இடத்துலையும் கொடுத்தே, அதை போட்டுண்ட பொண்கள்லாம் எத்தனையோ பேர் இறந்துட்டா, ஆகியனாலும் உனக்கு மரணம் பண்ணார். பணம் வருதுன்னா நல்ல வழியில் வரணும், அந்த பணம் நல்ல வழியில் செலவாகணும். அது தர்மத்தை பண்ணுறதுக்கு. தர்மம் பண்ணோம்னா நோய் இல்லாமல் இருக்கும், நோய் மனசை பிடிச்சிக்கும். இந்த மாதிரி தர்மத்தின் வினைகள் பண்ணக்கூடிய குருட்டு பக்தி சாயல் இருக்கக்கூடிய சரணம். ஓ, குருட்டு பக்தின்னு சொல்லே, சரணம் சரணம்னா எங்கள் கண்ணு குருடாயிடுமா? குருடாகாது, திறந்துக்கும், நல்ல நினைவுகள் வருது. வித்யாபவந்தோன்னு பேரு. குருட்டு பக்தியை கத்துக்கிறது வித்யாபவந்தோ, அது வர்றதுதான் ரொம்ப கஷ்டம். இந்த குருட்டு பக்தின்றது வர்றது கஷ்டம். எவ்வளவு விஷயத்தை இந்த 3வது சரணம் சொல்லுது.